சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ எல்லாரும் சுகமா சுகாதாரமா இருக்கணும். அதுக்காக வேண்டி நான் இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச போறேன்ப்பா. எப்படின்னா, நம்மள ஒரு பழக்கமாகி போச்சு. 3 நேரமும் சாப்பிடணும், 3 நேரமும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கம். 2வது 3 நேரமுமே சமைச்ச உணவை விதமா காரம் ஜாரம் புளி உப்பா உரப்பா சாப்பிடணும்னு பழகிட்டாங்க. அதுதான்ப்பா நமக்கு நோய் வர்றதுக்கே காரணம். 2வது பசிக்காட்டி கூட டயத்துக்கு சாப்பிடணும். இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, நேற்று கூட கமெண்ட்ல ஒரு பையன் கேட்டிருந்தாப்புல, காலை உணவு எந்நேரம் சாப்பிட்றது. காலை உணவு சாப்பிட்றதுக்கு நேரமாப்பா இருக்கு. 8 மணிக்கு இப்போ 8 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு வந்துருச்சு, பாட்டி எந்திரிச்சு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட சொன்னாங்கன்னு உடனே பழத்தை வச்சுட்டு சாப்பிட்றதா? பசிக்காதுல்ல. அப்ப அது என்ன பிரயோஜனம்? 5 மணிக்கு எந்திரிச்சா 2 எக்ஸசைஸ் செஞ்சு பல்லு தேய்ச்சி எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு வர்றதுக்கு 8 மணிக்கு பசி எடுக்கும். அப்ப சாப்பிட்டா அது நல்லது. அதை விட்டு போட்டு 8 மணிக்கு பாட்டி சொல்லிட்டாங்கன்னு போய் 8 மணிக்கு எந்திரிச்சு விட்டா 8 மணிக்கு கரெக்டா ராத்திரி 10 மணிக்கு படுக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், வெட்டியெல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு சாப்பிடலாம். முன்ன பின்ன அவங்க எந்திரிக்கிற நேரம் அவங்க எக்ஸசைஸ் வேலை பார்க்கறத பொறுத்து பசிக்கும், அப்பதான் சாப்பிடணும். அதனால நான் சொல்றேன், டயத்துக்கு சாப்பிடணுங்கிற பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க முன்ன பின்ன உங்க வேலை சூழ்நிலைகள், நீங்க லேட்டா படுக்கலாம், லேட்டா எந்திரிக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணி பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்காம சாப்பிடாதீங்க. 2 நேரம் 3 நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. 5 நேரம் கூட சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா அடிக்கடி பசிக்கும். 5 நேரம் சாப்பிடலாம். அவங்க உங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல சாப்பிடணும்ப்பா. 2வது 3 நேரமும் சமைச்ச சாப்பாடே சாப்பிடக்கூடாதுப்பா. இப்போ காலையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சக்கரை நோய் பத்தி சொல்லையில, காலையில நல்லா சாப்பிடுங்க. எல்லாம் வச்சு காலையில ராத்திரில நம்ம வெறும் வயிறா போட்டுட்டு படுத்திருக்கோம். காலையில எழுந்திரிச்சு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஏதோ ஒண்ணு பசிச்சுச்சுன்னா அதோ நல்லா சாப்பிட்றோம். காலையில அதுக்கு மீறி பசி எடுத்துச்சுன்னா ஏதோ ஒண்ணுன்னா கடகணியில விற்கிற பலாரம், மிச்சரு, முறுக்கு, இது சொல்லலை நான். லைட்டா ஒரு மோர் சாதமோ இல்ல அதுக்கு தொட்டுக்கிற ஏதோ லைட்டா ஒரு ஊறுகாய் வச்சு கூட கொஞ்சம் மோர் சோறு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரிக்காய், கேரட்டு, இப்படி பச்சை காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் கழுவி நல்லா சாப்பிட்டுக்கலாம். இங்க ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கலாம். இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி எல்லாம் இருந்துட்டு சாயந்தர நேரத்துல கபன்னு பசிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பயிறு அவிச்சு சுண்டல் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சமா, ரொம்ப சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும். நம்ம நல்லா இருக்குன்னு சரி பயிரை நிறைய சாப்பிட்டுட்டீங்க, நைட் சாப்பாடை கட் பண்ணிடணும். இல்ல நைட்ல லைட்டா ஏதோ ஒரு இட்லி ஒரு தோசையை சாப்பிட்டு படுத்துடணும். காலையிலயும் சாப்பிட்டு, மத்தியானமும் சாப்பிட்டு, சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, நைட்டுக்குன்னு சமைச்ச சாப்பாடு ஒரு பொம்பளையாளு காலையில இருந்து நைட்டு வரைக்கும், காலையில இருந்து ருசியா சமைக்கணும், மத்தியானம் வகையா சமைக்கணும், நைட்டும் டிஃபன் செய்யணும், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்யணும். அடுப்படியிலே கிடப்பாங்க. அது பொம்பளைகளுக்கும் நல்லது இல்லை, நம்ம உடம்புக்கும் நல்லது இல்லை. இப்படி சாப்பிட்டுதாப்பா உடம்புல நோய் வருது. பசிச்சு சாப்பிட்டா எந்த நோய் வராது. நம்ம பசிக்காம மந்தமா சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே அது திக்குமுக்காடுறது, அப்புறம் அதுக்கு வயிறு மந்தமா இருக்குன்னு மருந்தை சாப்பிட்றோம். மருந்தே தேவைப்படாது. நம்ம பக்குவமா இருந்துட்டோம்னா மருந்தே தேவைப்படாது. அப்படியே கூட்டி உடம்புல போய் பசிக்கு செமிக்காம அப்படி போய் எல்லாம் போய் ஜீரணமாகாம ஆகிறது தான். அது ஏதாவது பிரச்சனையாகி சளியெல்லாம் பிடிக்கிறது இதனாலதான். ஒரு பக்கம் வயிறு சரியில்லாம போறது வேற, அது வேற அஜீரணத்துல, அதனால சளி பிடிக்கிறது இதனாலதான். அதனால கரெக்டா சாப்பாடு மட்டும் பசிச்சா சாப்பிடுங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன். எங்க அப்பா அந்த காலத்துல, அவர் இல்ல இப்ப, அவர் எப்ப இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அப்ப சொல்லுவாரு, சாப்பிடாம பேசாம படுத்துக்குவார். வீட்டுல நல்ல குழம்பெல்லாம் வச்சிருப்போம், நல்ல காய்கறி செஞ்சு வச்சிருப்போம். எப்பா வாங்க சாப்பிட, அப்பா வாங்க சாப்பிடன்னு கேட்டா எனக்கு வேண்டாம் பாரு. ஐயோ இப்படி எல்லாம் செய்றீங்களே அப்படின்னு நாங்க சொன்னோம்னா சொல்லுவாரு, ஏமா நான் செத்தா போறேன், சாப்பிட்டு செத்தவங்களை காட்டிலும் சாப்பிடாம செத்தவங்க கம்மிமா. சாப்பிட்டு செத்தவங்க தான் நிறையாவும், சாப்பிடாம செத்தவங்க கம்மியா. அதனால சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போறதா
அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நிறைந்து சாப்பிட்டு நிறைஞ்ச நாளைக்கு நிறைய வாழணும், நிறைய நாள் வாழணும், ஆரோக்கியமா வாழணும். அதனால நீங்க சாப்பாட்டை வந்து காரம் ஜாஸ்தி ஒரு நேரம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு நேரம் இது சமைக்காத சாப்பாடு சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், இங்க பசிச்சாதான் சாப்பிடணும். அது கட்டாயத்துக்கு கடமைக்கு போய் சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் சாப்பிட்டா உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்கிறீங்க. வாயில நல்லா அவதியா இவ்வளவு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. மென்னு டப்பு டப்பு மூணு கொஞ்சமா கூட நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா அது நிறைவா இருக்கும். நம்மளுக்கு நிறைய இருக்கு, நம்ம தின்னு தீக்கணும் அரையும் குறையும் பண்ணுங்கன்னா அதுதான் நோய். நம்மளா நம்ம நோயை எடுத்து வச்சுக்கிறோம். இனிமேல் அப்படிலாம் செய்யாதீங்க. பசிச்சா கொஞ்சமா எடுத்து வச்சு நல்லா அரைச்சு மென்னு முழுங்கி அரை வயிறு சாப்பிடுங்க, முக்கால் வயிறு சாப்பிடுங்க. நிறைய செஞ்சு வேஸ்டா போயிருமே அப்படின்னு அதை கொட்டிக்கிறாதீங்க வயிற்றுக்குள்ள. அது நம்மளுக்கு கெடுதல் தான். கொஞ்சமா செய்யுங்க, பத்தாட்டி பரவாயில்ல, நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல குழம்பே வைக்கிறோம், நிறைய குழம்பு வைக்கக்கூடாது, நிறைய சோறு ஆக்கக்கூடாது. ஒருத்தருக்கு பத்தாம தான் வைக்கணும். அதை எல்லாம் நிறந்து சாப்பிட்டா அந்த அரை வயிறு சாப்பாடு வந்துடும். பத்தலை, அதுக்கு மீறி பத்தலையா ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கலாம், ஒரு காயை சாப்பிட்டுக்கலாம், பச்சையா சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு சான்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால சொல்றேன், நீங்க சாப்பாடு விஷயத்துல கண்டிப்பா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோயும் வராது, மருந்தும் தேவைப்படாது. காய்கறி கீரை இந்த மாதிரி சேர்த்துட்டு வாங்க, நல்லா வாழலாம், ஆரோக்கியமா வாழலாம். இதே பாட்டியோட ஆலோசனை. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.